வண்டலூர்ல இருந்து கரெக்டா வண்டலூர் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, வண்டலூர் பூங்கா, அதுல இருந்து கரெக்டா ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வில்லா ப்ராஜெக்ட் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். இங்க பாருங்க, ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வில்லாஸ் தான். இந்த சைடும் இந்த ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வில்லாவா கொடுத்துருக்காங்க. நேரா பாத்தீங்கன்னா விஐடி காலேஜ், அதாங்க உங்களுக்கு விஐடி காலேஜ். அப்படியே விஐடி காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரைமான லொக்கேஷன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வில்லா இருக்குதுங்க. இந்த சைடு 6, இந்த சைடு 6 அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 12 வில்லா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து வித் மாடுலர் கிச்சன் செட்டப்போட ஃபுல்லாக பக்கவாக கொடுத்துட்றாங்க. எல்லா இன்டீரியர் ஒர்க்குமே நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 3 BHK லக்ஸரி டியூப்ளக்ஸ் வில்லாங்க, சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு இருக்கு இல்லையா, அதுல இருந்து கரெக்டா 800 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், சுத்தி சரௌண்டிங்ல ஃபுல்லாவே நல்லா உங்களுக்கு வந்து ரெசிடென்சியல் ஏரியாவே இருக்கும். இது ஃபுல்லா வீடுகள் இருக்கா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுகள் எல்லாமே வந்து கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்லயுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லா வீடுகள் எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடுமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இருக்க ரோடு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ரெசிடென்சியல் ஏரியால அருமையா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வில்லா ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 4 வில்லால பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து குடி வந்துட்டாங்க. பாருங்க, மேல ஏசி எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இதுலயுமே ஆளுங்க இருக்காங்க. அங்க பாருங்க கார் நிக்குது, அதுலயுமே ஆள் இருக்காங்க, அங்கேயுமே ஆள் இருக்காங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க பார்க்க வந்திருக்கோம். கம்பெனி நேம் பார்த்தீங்க அப்படின்னா SB ஹோம்ஸ்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஸரி வில்லா ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் நான் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வில்லாஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 12 வில்லாவில் பார்த்தீங்கன்னா 8 வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இன்னும் 4 வில்லா மட்டும்தான் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள், ஃபுல்லாகவே இது எல்லாமே இந்த 4 வில்லா ப்ராஜெக்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இருக்குது. 4மே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக வரிசையாக இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரெடி டு ஆக்குபை அந்த மாதிரி பார்த்து தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் ஆயிடுச்சு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 4 வீட்டில் வந்து ஆளுங்க வந்துட்டாங்க. இல்லை ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் வந்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி நல்ல ரோடு எல்லாமே நல்லா ஒய்டாக இருக்குது. EB லைன் இருக்குது. இந்த பக்கம் தண்ணிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடை பொறுத்த வரைக்கும் எந்த வித பிரச்சனையுமே மேக்ஸிமம் வந்து இருக்காது. இந்த சைடு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து விசாரிச்சு பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ பயங்கரமாக வந்து டெவலப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இடம் வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் SB ஹோம்ஸ்லேருந்து லக்ஸரி வில்லா ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டீல் கேட் வந்து சூப்பராக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. வெல்கம், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல சூப்பரான உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் ஏரியா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாருங்க, நல்ல ஒய்டான ஒரு பெரிய காரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களால் வந்து நிப்பாட்ட முடியும். அதே மாதிரி நம்ம கார் பார்க்கிங் ஏரியாலுமே பார்த்தீங்கன்னா அந்த கார் பார்க்கிங் டைல்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலுமே ஃபுல்லாகவே அந்த பார்க்கிங் டைல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே நல்ல டிசைன், அதுவுமே சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இங்கேயுமே பாருங்க ஃபுல்லாகவே இந்த கார் பார்க்கிங் இந்த ஏரியாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நல்லா ஃபுல்லாக அது வரைக்கும் மேலே வரைக்கும் சீலிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே டைல்ஸு. இதில் இந்த ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஒன் சைடு அப்படியே வாங்க, ஃபுல்லாகவே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பேசேஜ் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் இருக்குது. நல்ல வென்டிலேஷன் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்றனால இந்த சைடு வந்து பேசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பு எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்துடுது. உங்களுக்கு வந்து போர் போட்டு கொடுத்துறாங்க, சம்பு வசதி, செப்டிக் டேங்க் வசதி அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துட்றாங்க. 3 பேஸ் EB லைனு உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து சூப்பராக வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு விண்டோ ஒன்று வந்துடுது. ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கேட் ஒன்று வந்து கொடுத்துட்றாங்க, கிரில் கேட் வந்து கொடுத்துட்றாங்க. கிரைனைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்து நம்ம SB ஹோம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சூப்பரான விஷயம், என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வுட்டு ஃபினிஷிங்கில் வுட்டு மாதிரியே இருக்கும். ஆனால் இதோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் டோரு. ஓகேங்களா, அப்படியே வாங்க உள்ளே வாங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வுட்டு டோர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனீங்கன்னா ஒரு 2 லாக்கு 3 லாக் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 லாக்குங்க. உங்களுக்கு வந்து 15 லாக்கு. ஓகேவா, இது பாருங்கள், 15 லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஃபுல்லாக உங்களுக்கு லாக்கு தான், மேலே கீழே உங்களுக்கு ஃபுல்லாக மொத்தமாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 லாக்கு. நல்லா பக்கா சேஃப்டியாக உங்களுக்கு வந்து அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரிஜிடாக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டீல் டோரு சூப்பராக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு உள்ளே வந்தாச்சு. ஒரு சூப்பரான ஒரு டியூப்ளக்ஸ் டிசைனில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம இந்த வீடை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்போ நம்ம ஹாலில் வந்து இருக்கோம். ஹால்லுமே பக்காவாக வந்து டைல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பெரிய அகலமான நல்ல பெரிய டைல்ஸு. ஒரு வீடு நம்ம வாங்கிட்டு என்ன நம்ம பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா, அதை வந்து பக்காவாக இவங்களே வந்து பண்ணியே கொடுத்துறாங்க. இங்கே பாருங்கள், டிவி போடுறதுக்கு உங்களுக்கு வந்து டிவி வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ரேக் மாதிரி செட் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுமே பார்த்து பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இவங்க உங்களுக்கு அந்த வேலையுமே வந்து மிச்சப்படி கொடுத்துட்டாங்க.
இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. எங்கே பாருங்கள், டிவி வைக்கிறதுக்கு ஃபுல்லாகவே அந்த ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கான பாயிண்ட் எல்லாமே பக்கவாக சூப்பராக வுட்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாமி ரூம், ஓகேங்களா, சாமி வைக்கிறதுக்கு அந்த கபோர்டுமே அந்த ஒர்க்குமே பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த ரேக் ஒர்க் பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே அங்கே வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் எல்லாமே பக்கவாக, அதுக்கு லைட்டிங் வர்ற மாதிரி, பெல் இருக்கிற மாதிரி. இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங்கில், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. 3 BHK டியூப்ளக்ஸ் ஹவுஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. மேலே நம்ம போனீங்கன்னா 2 பெட்ரூமு, கீழே ஒரு பெட்ரூமு, ஒரு டாய்லெட்டு, கிச்சனு எல்லாமே பக்காவாக வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பெட்ரூம், அங்கே அதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து வந்துடலாம். பாருங்கள், இது வந்து ஒரு பெட்ரூமு. விண்டோக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கிரில் கம்பி போட்டு பக்காவாக வந்து கொடுத்துட்றாங்க. அதுலேயுமே UPVC விண்டோ, ஓகேங்களா, UPVC விண்டோ. அதுக்கு கொசு வலை வந்து வரும் இல்லையா, அந்த வலையுமே போட்டு கொடுத்துறாங்க. அது தனி விண்டோவாக வருது. உங்களுக்கு கிளாஸ் வந்து தனி விண்டோவாக வருது. கம்ப்ளீட்டடாக ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பக்காவாக இருக்குது. இந்த வால் டிசைனுமே பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏங்க இதெல்லாமே வந்து நம்ம வீடை வாங்கிட்டு ஒவ்வொன்றுமே நம்ம பண்ணுவோம். இந்த வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு வருவோம். ஆனால் இவங்க எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துறாங்க. இந்த டிசைனுமே சும்மா ஏனோ பெயிண்ட் அடித்து விடாமல் அதில் ஒரு டிசைனாக பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸு, அவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பிராண்டட்லேயே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே சீலிங் அப்படியே நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், நல்லா அந்த ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி போட்டாங்க. அதுலேயுமே உங்களுக்கு வந்து லைட்டிங், உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்பாட் லைட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒர்க்குமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்றாங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா கபோர்டு ஒர்க் பண்ணுவீங்க. இது எல்லாமே நம்ம வீடு வாங்கிட்டு, நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, எல்லாமே நம்ம வீடு வாங்கிட்டு ஒவ்வொன்றுமே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இவங்க எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துறாங்க. பக்கா இன்டீரியர், ஃபுல் இன்டீரியர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஒர்க்குமே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துறாங்க. இது எல்லாமே அந்த மேலே இருக்க அந்த இது எல்லாமே இன்னும் புதுசாக இருக்குது, ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம எடுக்கிறோம். ஃபுல்லாகவே நம்ம வீடை வாங்கிட்டு வந்தோம்னா எடுக்கலாம். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும், தூசி படக்கூடாது, அழுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்காங்க. ரூமோட டோர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த வுட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குமே இண்டிவிஜுவலாக கீஸ் ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துறாங்க. ஹால்லையுமே மேலே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து அந்த ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே அவங்க அந்த இதுலேயே பண்ணிவிட்டு ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துறாங்க. ஃபேன் போட்டு கொடுத்துட்றாங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டெப்ஸ் வந்துருது. அதோட ரெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீழே இருக்க உங்களுக்கு வந்து காமன் டாய்லெட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் டாய்லெட் வந்து வந்துடுது. டைல்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் டைல்ஸ் எவ்வளோ தூரம் மேலே சுவர் இருக்கோ அது வரைக்கும் டைல்ஸ் போட்டு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான செட்டப்பு, லைட், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்றாங்க. இங்கே உங்களுக்கு வெஸ்டர்ன் வேணுமா இந்தியன் வேணுமா அப்படின்றத நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்டர் செட்டப் வைக்கணும்னா இன்வெர்டர் செட்டப், இல்லை வாஷிங் மிஷினுக்கு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முக்கியமான ஏரியா வீடு வாங்கினோம்னா லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். அந்த கிச்சன் ஏரியாவுமே பக்காவாக போய் பார்த்துலாம். சூப்பராக இருக்குது கிச்சன் ஏரியா. அப்படியே நம்ம வந்துட்டு டிவி, அதுக்கப்புறம் சாமி ரூமு, அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்டில் உங்களுக்கு வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் செட்டப்போட, அதே மாதிரி இங்கே கபோர்டு ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க்கு நீங்கள் எல்லாமே இங்கே பாருங்கள். இதில் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீலில் அந்த ரேக்கு தான் வந்துடுது. பாத்திரங்கள் வைக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே அவங்களே ஃபுல்லாக செட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எதுவுமே வேணாம். அந்த வீடுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பால் காய்ச்சிட்டு உள்ளே வந்து குடி வர போகிறது மட்டும்தான். வேறு எந்த ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து பண்ண போகிறது கிடையாது. எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸில் அந்த இது வந்துடுது. பக்கா ஒர்க்கு. இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, வந்து வீடை பார்த்து புக் பண்ணிவிட்டு பால் காய்ச்ச வேண்டியது மட்டும்தான். வேறு எதுவுமே ஒன்றும் கிடைக்கிறது. எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துட்றாங்க. கிச்சனுக்கு நம்மளுக்கு நல்ல காற்றோட்டம் இருக்கணும் அப்படின்றனால ஃபுல்லாகவே நம்ம பேசேஜ் பார்த்தோம் இல்லையா, அந்த பக்கம் 3 அடி பேசேஜ் விட்டுருந்தாங்கல்ல, அதுலேருந்து நம்மளுக்கு வந்து நல்ல வென்டிலேஷன், உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி இங்கே உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ வந்துருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போய் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடோட அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லேண்ட் ஏரியா அப்படின்னு சொன்னோம்னா 880ங்க. 880 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 BHKல உங்களுக்கு வந்து இவ்வளோ சூப்பராக டியூப்ளக்ஸ் ஹவுஸ் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பில்டப் ஏரியா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம மேலே போகலாம். படிக்கட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா கிரைனைட் ஃபினிஷிங்கில் நல்லா சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு வென்டிலேஷன் அது மாதிரி லைட்டிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து ஃபுல்லாகவே லைட்டிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு வந்து கிரில்லு, உங்களுக்கு வந்து ஸ்டீல் கிரில்லு வந்து வந்துடுது. இங்கே ஒரு அழகான ஒரு காரிடார் ஏரியா. இங்கே 2 பெட்ரூமோட எவ்வளோ நம்ம கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாலுமே சரி ஃபுல்லாக பக்காவாக இருக்கும் இந்த இது. இப்போ இங்கே இருக்க 2 ரூமையுமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு தேவைன்னா ஒரு டிவி வச்சு சூப்பராக வந்து வச்சுக்கலாம்.
நம்ம மேலே போனால் அப்படின்னா மொட்டை மாடி, அங்கேயுமே நம்மளுக்கு வந்து நல்ல லைட்டிங் இருக்குது. இங்கே நம்ம வந்த இடத்துமே நல்ல லைட்டிங் இருக்குது. மேலே இருக்க ஃபஸ்ட்டு ரூமை நம்ம போய் பார்த்துடலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டன் டோராகவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே அந்த டிசைனு ஓகேங்களா ஃபுல்லாகவே நல்ல சைனிங்காக ஃபுல்லாக கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்க அந்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் போய்ட்டு காற்றுல அடிக்கக்கூடாதுன்றக்காக பின்னாடி மேக்னெட் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு பிவிசி விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே அந்த கொசு வலை கொடுத்துட்டாங்க. இங்கே ஸ்டீல் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. இரும்பில் வந்து கிரில் வந்து கொடுத்துட்றாங்க. நான் சொன்ன மாதிரி இங்கேயுமே பக்காவாக வந்து அந்த இன்டீரியர் ஒர்க்குமே பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து நல்லா வுட்டில் அருமையாக பார்த்து அந்த டிசைன் எல்லாமே பக்காவாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங்ஸ் பாருங்கள், வால் பெயிண்டிங்ஸு, கீழே இருக்க அந்த ஃப்ளோர் டைல்ஸு எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி இவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக அந்த டிசைன் எல்லாமே இதெல்லாமே தனியாக பண்ணணுங்க. இந்த ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக பண்ணணும். இது வந்து பெரிய வேலை. நம்ம சோத்தில் சும்மா பெயிண்ட் அடிச்சுட்டு போகிறது அது வந்து ஈஸியான வேலை தான். ஆனால் இந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கட்டு இதுக்குன்னே பண்ணணும். இதையுமே உங்களுக்காக அவங்க பண்ணி கொடுத்துறாங்க. இங்கே நம்ம ஏசி போட்டுக்கலாம். ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போட்டுருக்கு வெளியே அவுட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் ஏசி போட்டுக்கலாம். அதுக்கான இப்போ ப்ரொவிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது. அதில் பவர் சுவிட்ச் இருக்குது. உங்களுக்கு இங்கே நம்மளுக்கு வந்து பால்கனி வரும்னு நினைக்கிறேன். பால்கனி ஏரியா நல்ல ஹைட்டுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்ட அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதில் கிளாஸு ஓகேங்களா, கிளாஸ் ஃபினிஷிங்கில் அந்த ஒர்க்கு வச்ச கிளாஸு, சும்மா நார்மல் கிளாஸ் கிடையாது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிசைனர் கிளாஸாகவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரியாவை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பால்கனி, பெரிய பால்கனி, நல்ல சூப்பரான பால்கனி. இவ்வளோ பெரிய வீடு இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நான் உங்களுக்கு இன்னும் ரூமை வந்து காட்ட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு பாத்ரூமு இங்கே உங்களுக்கு பாருங்கள், ஒரு ரூம் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய பாத்ரூமு உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க பாத்ரூம்னால நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி கஸ்டமைஸாக நீங்கள் வந்து வெஸ்டர்னா இந்தியனான்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பக்காவாக கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன், எக்ஸாஸ்ட்டுக்கு போகிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. டைல்ஸு ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க. நல்ல சீலிங்கை தொடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைனர் டைல்ஸு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வாஷ் பேசின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரப்போகுது. இது எல்லாமே நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹேண்ட் ஓவர் கொடுக்குற ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி டு ஆக்குப்பையில் தான் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதையும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 2 பெட்ரூம் வந்து பார்த்தாச்சு. இந்த ஒர்க்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இதுவுமே நல்ல பெரிய ஒரு பெட்ரூம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பார்க்க நம்மளுக்கே வந்து ஆசை வருங்க. அந்த மாதிரி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நீங்கள் வந்து இதையும் கூட நீங்கள் மாஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அது பால்கனி இருக்குது, இது பால்கனி இல்லை அப்படின்றது தான். ஆனால் அந்த பால்கனி ஏரியாவுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேபிள் மாதிரி ஒரு செட்டப் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவோம் இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். சூப்பராக இங்கேயுமே அந்த கபோர்டு ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. விண்டோ இருக்குது. இங்கேயுமே உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் இதுவுமே நல்லா பெருசாகவே இருக்குது. இதுலேயுமே வேறு டிசைன் பேட்டர்ன் மாற்றிட்டாங்க. பேட்டர்ன் மாற்றிட்டு ஃபுல்லாகவே நல்ல சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவைன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணுமோ இந்தியனா வெஸ்டர்னான்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டு ஒர்க்கில் உங்களுக்கு வந்து கிளாஸுமே வந்து வந்துடுது. எல்லாமே வேறு பேட்டர்னில் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல பெருசாக எல்லா இடத்துமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. மேலே வந்து சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி அதுவுமே ஃபுல் டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். டெரஸ் போயிடலாம். டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் நம்ம கீழே பார்த்தோம், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்துருந்தோம். அங்கேயுமே நீங்கள் வாஷிங் மிஷின் அங்கே ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்வெர்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் சில பேர் மொட்டை மாடலில் நாங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே அந்த கவர் ஏரியாலே வர மாதிரி உள்ளே வந்துட்டு சீலிங்குள்ளேயே வர மாதிரி வாஷிங் மிஷின் வச்சுருக்கு ஒரு இடம். மொட்டை மாடியில் வெதர் ப்ரூஃப் டைல்ஸு உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே வர்றதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீல் டோரு. நம்ம மழை பெஞ்சா எரசல் அடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டீல் பிளேட் வச்சு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. வென்டிலேஷனுக்காக மேலே மட்டும் ஓப்பனிங் இருக்குது. இங்கேயுமே வந்து லைட் வசதியோட பக்கா பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே வந்து உங்களுக்கு வந்து ஓவர் ஹெட் டேங்க்கு இங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி ஓவர் ஹெட் டேங்க்கு நான் சொன்ன மாதிரி இதுக்கு அடுத்து இருக்க வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்து குடி வந்துட்டாங்க மக்களே. இந்த பக்கமும் லாஸ்ட்டு 2 வீட்டில் குடி வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் சின்டெக்ஸு, ஓவர் ஹெட் டேங்க்கு. அதே மாதிரி அந்த வீட்லேயுமே குடி வந்துட்டாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு மொட்டை மாடி 880 சதுரடியில் ஓகேங்களா. 880 சதுரடியில் லேண்ட் ஏரியாவில் 1850 பில்டப் ஏரியா. சூப்பராக வந்து 3 பெட்ரூம் டியூப்ளெக்ஸில் ப்ரீமியமாக ஒரு லக்ஸரி வில்லா யாராவது தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த மாதிரி சூப்பராக நீட்டாக இருக்கணும், எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துறாங்க. சார் நீங்கள் பாருங்களேன், துணிக்காய போடுறதுக்கு முதற்கொண்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. சில வீட்டில் நம்ம கம்பு வச்சு கட்டிக்கிட்டு இருப்போம். இங்கே அவங்களுமே ஸ்டீல் ராடு கொடுத்துறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கம்பி மட்டும் போட்டு குறுக்க கட்டிக்கிட்டிங்கன்னா போதும்.
அவ்வளோதான். வெயில் செம்மடி அடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல நான் நிற்கிறேன், சூடே இல்லை. அதுக்கு தான் அந்த டைல்ஸ். ஏன்னா உங்களுக்கு கீழே நம்ம பெட்ரூம் இருக்கிறனால கூலிங்காக இருக்கணும், ஹீட்டு வரக்கூடாது அப்படின்றக்காக கொடுத்துருக்காங்க. இன்னொரு சூப்பரான ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ரூஃப் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டிங் ஏரியா ஒன்று சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அழகான ஊஞ்சல் சூப்பராக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கான அந்த ஹூக்குமே வந்து சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நல்ல ஒரு சிட்டிங்காக நல்ல ஒரு கடப்பக்கல் போட்டு அருமையாக வந்து இந்த இடத்துல நீங்கள் சிட்டிங்க்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்லைட் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் எப்படின்னா நம்ம இந்த ஒரு சிலது பண்ணுவாங்க இல்லையா, ஃபுல்லாக அந்த க்ரீனரியா செடிகள் எல்லாம் போட்டு நல்ல ஒரு தோட்டம் கார்டன் மாதிரி கூட நீங்கள் செட்டப் பண்ணலாம். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்ஸ்லாம் நம்ம சூப்பராக வச்சுக்கலாம். சின்ன ஒரு பார்ட்டி கூட பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து அழகாக பண்ணலாம். ஏன்னா லைட்டிங் இருக்குது, லைட் வசதி இருக்குது. இவ்வளோ பெரிய மொட்டை மாடி நம்மளுக்குமே வந்து நம்மளோட சொந்த ஒரு இடம் அப்படின்ற போது ஒரு நீட்டான ஒரு பர்த்டே பார்ட்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அழகாக பண்ணலாம். அவ்வளோ ஒரு பெரிய இடத்துல சூப்பராக வந்து நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு பக்காவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாகவே நான் சுற்றி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம 4 வீடுமே பார்த்தீங்கன்னா இருக்குங்க. 4 வில்லா, ஓகேங்களா, தனித்தனி வீடுகள் எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸு. உங்களுக்கு ஃபுல்லாக டியூப்ளஸை ப்ரீமியமாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 93 lakhs, ஓகேங்களா. இதில் உங்களுக்கு வந்து நெகோசியபிள் பண்ணியே வந்து கொடுத்துருவாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர், எஸ்பி ஹோம்ஸோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஸ்க்ரீன் மேலேயே வந்து கொடுத்துருக்கேங்க. டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கால் பண்ணிவிட்டு சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனை பார்த்தீங்க, இந்த வீட்டை பார்த்தீங்க, உள்ளே வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் ஒரு ப்ராஜெக்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.